வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ப வித்தியாசமான ஜென் படத்த தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவனுக்கு யாரோ கூப்பிடுற மாரி சத்தம் கேட்குது. திடீர்னு கீழ வந்து பார்க்குறான். பார்த்தோனே அங்க ஒரு லேடி டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மா தான். திடீர்னு பார்த்தா பேய் மாரி வந்து பயமுறுத்துறாங்க. ஆனா அது அவங்க அம்மா தான். சும்மா பிரம்மையா அவன் நெனச்சிட்டு இருக்கான். திடீர்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட எங்கேயோ கிளம்ப போறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போறாங்க. இதுதான் அவங்க தங்கியிருக்க வீடு. பார்க்கவே பயமா தான் இருக்கு. இவங்க நைட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு கார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த பேயோட ஜென்னோட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு அவங்க பையனோட அப்பா சொல்றாரு. பார்த்தா பையனோட கண்ணுக்கு எல்லாமே பேயாவே தெரியுது. சுற்றி முற்றி பார்க்குறான், எல்லாம் பேயாவே தெரியுது. அவங்க அம்மாவும் அந்த டார்ச் லைட்டை லிஃப்ட்டில் அடித்த மாதிரி இங்கேயும் அடித்து காமிக்கிறாங்க. அதான் அவனுக்கு தெரியுது, அம்மாவுக்கு ஏதோ ஆக போகுதுப்பா, வா இங்கேருந்து போயிடலாம் சீக்கிரம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காட்டு வழியாக நடந்தே போகிறாங்க. ஆனால் சுற்றி முற்றி ஏகப்பட்ட பேயெலாம் இருக்குது. திடீர்னு எங்கே பார்த்தாலும் ரத்தமாக வழியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. வேணாம்மா நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா கேட்கல. அது இவங்க ஒரு இடத்துக்கு பேய் ஓட்ட வந்திருக்காங்க. அங்கே ஒரு லேடி பயங்கரமாக அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. பெட்டு ஃபுல்லாக ரத்தம். ஒருத்தவனை பார்த்தா மேலே தூக்கி போட்டிருக்கு. அது பயங்கரமான ஜென் பேயாம். அது ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ஹீரோவை பிடிச்சிடுது. ஹீரோவோட அம்மா சில பல மந்திரங்கள்லாம் சொல்லி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்பயும் ஆனால் அதை இடங்களை திடீர்னு ஆக்ரோஷமாக நம்ம ஹீரோவை பாஞ்சு பிடிச்சிடுது. உடனே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சடங்கும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா மேலே இவன் கோபமாக இருக்கான். அப்பயே வேணாம் தானே சொன்னேன், எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு அவங்க அப்பாவை திட்டுறான். இவன் தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பெரிய பணக்கார பையன். இவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறான் நம்ம ஹீரோவோட அப்பா. நீ ஏன் சொல்லலை உன் ஒய்ஃப் இறந்ததே அப்படின்னு அவன் கேட்குறான். சரி இந்தா காசு வச்சுக்கோ, இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு அவன் வீட்டுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே விதவிதமான பிளான்ட்லாம் வச்சு வளர்க்குறான். ஆனால் இதெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாகவே இருக்குது. வித்தியாசமாகவும் இருக்குது. பூவை காட்டுறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறான். மற்றபடி அந்த பிளான்ட் எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறான் நம்ம ஹீரோ. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறான். கருக்கிற நம்ம ஹீரோயின் யாருன்னா அவங்க அப்பா தான். ஆனால் கீப்புக்கு பிறந்த பொண்ணு. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவங்க அம்மா அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்து எழுதிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு அவங்க மாமா தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லாத ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்தாங்க. அவங்கெல்லாம் விரட்டி விடுறாங்க. அந்த ரூமுக்கு போக வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க கேட்காம அந்த ரூமுக்கு போய் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்க்குறாங்க. அங்கே ஒரு கதவில் ஒரு பேப்பர் வச்சு அடிச்சிருக்காங்க. அது பார்க்கவே மர்மமாக இருக்குது. அந்த ரூமுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு போனான் இல்லையா அந்த வில்லன். ஆனால் இவங்க அந்த ரூமுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த பேப்பர் எடுத்து கிழிச்சு போட்டு இவனுங்க விளாட்றானுங்க. திடீர்னு அந்த டோரு திறக்குது. அதில் அங்கே உள்ளார போய் பார்த்தா ஒரு ஆணி அடித்து அதில் ரத்தமாக ஊற்றுது. இதெல்லாம் பார்த்துருக்க நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியுது. அங்கே ஒரு பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. என்ன பார்த்தா இவனுக்கு எங்கே பார்த்தாலும் சத்தமாக கேட்குது. பேய் இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு திறந்து பார்த்தா எதுவும் இல்லாத மாதிரியும் தெரியுது. அதனால் இவன் ரொம்ப பயந்துட்டான். குடுகுடுன்னு போய் அவங்க அம்மா கல்லறையில் போய் படுத்துக்கிறான். ஆனால் அவங்க பாட்டியும் வந்து வந்து போகிறாங்க. கல்லறையில் போயிட்டு அழுறான். நீங்கள் என்ன பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு அதாவது பேயை பார்க்குற மந்திர சக்தியை அவங்க குருஜி அவனுக்கு இருந்து அதில் எடுத்து விடுறாங்க. நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி ஏதோ ஒரு லிஃப்ட்டில் இருந்து ஒரு பேயை பார்க்குறாங்க. திடீர்னு தண்ணியாக ஊற்றுது லிஃப்ட்டில் இருந்து.
திடீர்னு அவன் காதில் நம்ம எல்லாம் சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதித்து செத்துடுறாங்க. உடனே எல்லாருமே போகிறாங்க. இங்கே எனக்கு ஏதேதோ கனவா தோணுது. அவங்க அம்மா டார்ச் எடுத்து காமிச்சாங்கல்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. இங்கே இந்த ஒரு செடியும் பயங்கரமாக இருக்குது. அடுத்து அவங்க மாமனார் வரான். இவனும் நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அங்கே ஹீரோவுக்கு ஏதோ அவன் உள்ளார தோணுது. திடீர்னு அந்த ஜென்னு அவனை பிடிச்சி என்னென்னமே பண்ணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எல்லாம் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டதுனால தான் வந்தது. அவங்க பாட்டியோட சமாதியை தேவையானது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க இறுதி சடங்கில். ஆனால் அவங்க பாட்டி மட்டும் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. திடீர்னு அவன் அந்த ரூமுக்குள்ளார வரான். அந்த சாத்தான் ரூமுக்குள்ளே திடீர்னு அந்த பேப்பரை எடுக்கிறான். எடுத்து அது தனியாக போகுது. அங்கேருந்து ஒரு உருவம் மாதிரி வருது. திடீர்னு அங்கேருந்து ரத்தமாக ஊற்றுது. அந்த பசங்க செத்தே போயிருக்காங்க. எல்லாம் அந்த ஜென்னு தான் சாவடிச்சிருக்காங்க. உடனே போலீஸும் என்கொயரிக்கு வராங்க. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க. திடீர்னு இங்கே பார்த்தா இன்னொருத்தவன் இறந்து கிடக்கிறான். அவன் ஃப்ரெண்டு தான். இப்படி எல்லாரும் தொடர்ந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க பாட்டி ஏதோ ஒன்றுத்த குடலை கட் பண்ணி அதை சாப்பாடை கொடுக்குறாங்க. அதையும் அவன் சாப்பிட்றான். திடீர்னு அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஜுரமே வந்துடுது. நம்ம ஹீரோ எனக்கு எல்லாம் தெரியுது, தொடர்ந்து எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, அது எனக்கு கண் கூட தெரியுது, அடுத்து நீ கூட சாகலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா அந்த போலீஸ் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ட்டோட வீட்டுக்கு சீலும் வச்சுட்டாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றலான்னு போகிறான். திடீர்னு அந்த குண்டு பையனை அந்த ஜென் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. என்னடா சத்தனை இங்கே திறக்கலான்னு பார்த்தா வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அவனையும் சாவடிச்சிடுது. திடீர்னு அந்த பூவும் கீழே விழுது. அந்த பூவு கீழே விழுந்த உடனே அதுலேருந்து தாடை எலும்புலாம் கிடைக்குது. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போகிறான். அங்கே எல்லாருமே ஜென்னு அங்கே வந்துடுச்சு. உடனே ஹீரோயின் பிடிச்சி ஹீரோயின் உடம்புக்குள்ளரையும் அது புழுந்துடுச்சு. திடீர்னு அவளை பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. இவனும் ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கேருந்து பூவிலேருந்து ரத்தம் ஊற்றுது. யாரு இதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட கேட்குறான். அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறான். அவங்க கல்லறையில் இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப அழறான். போயிட்டு தொழுவிட்டு திரும்ப எனக்கு அந்த சக்தி வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அவங்க குருஜி. உடனே அந்த ஆவியில் சாவடிக்கிற சக்தியும் கொடுக்குறாங்க. உடனே நம்ம இங்கே என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே உனக்கு தெரியும், இந்த சீட்டில் தான் இவ்வளவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கிறான் அவங்க ஃப்ரெண்டோட அப்பா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அவங்க அம்மாவை போட்டு சாகடிக்க பார்க்குது. திடீர்னு அது வந்து அவங்க அப்பா மந்திர சக்தியெல்லாம் ஊதுறாரு. அப்பயும் அது கேட்க மாட்டிருக்கு. ஏன்னா அது பயங்கரமான ஜென் பேய். அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே விரட்டவே முடியாது. இங்கே பார்த்தா போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் டிராயிங், யார் வரைஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய அக்கா தான் ஒருத்தி காணாமல் போயிட்டா, அவளை இன்னும் தேடிட்டு இருக்கணும் அவங்க ஹீரோயின் அம்மா சொல்லிட்டு அவங்கள போக வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஜென் பேய். அது நம்ம ஹீரோவையும் தாக்குது. உடனே ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. உடனே பயங்கரமாக கடிக்கவும் ஆரம்பிச்சிடுது ஹீரோ அப்பாவை. உடனே இவ்வளோ மந்திரம் சொல்லியும் அது கட்டுப்பில்ல கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சியை காணவே காணோம். அது அந்த ஜென் வேலை தான் அப்படின்னு பார்க்குறாங்க. திடீர்னு இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஹீரோயின் பயங்கரமாக வேலையால் துடிக்கிறான். திடீர்னு ஏஞ்சி ஓடுறா. ஹீரோவோட தங்கச்சியை காணோம். திடீர்னு அவள் எழுந்து பாஞ்சு நம்ம ஹீரோவை குத்தலான்னு பார்த்த உடனே அந்த குத்தை அவங்க அப்பா வாங்கிக்கிட்டாரு. திடீர்னு கத்தி எடுத்து அவன் தங்கச்சியை குத்தலான்னு போகிறப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சிடுச்சு அந்த ஜென் பேய்.
உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஜென்பேயோட ஆவியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். உடனே அந்த பூவில் இருக்கிற அந்த மண்டை ஓட்டு எலும்பு எல்லாத்தையும் தோன்றுறான். அங்கே பார்த்தா ஹீரோவோட அப்பா அந்த பேயோட்ட சில பல மந்திரத்தை சொல்கிறாரு. திடீர்னு அந்த ஆத்மா மேலே போகுது, அவங்க அம்மா கிட்ட பேசுது. அவங்க அம்மாவும் ஒரு சக்தி கொடுத்து அனுப்புகிறாங்க. கீழே திடீர்னு பார்த்தா அவனுக்கு முழிச்சிட்டாங்க. அந்த பைக்குள்ளார ஒரு குழந்தையோட உருவம் இருக்குது. திடீர்னு நம்ம அந்த வில்லனை அந்த பேய் இழுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில் அவன் தான் அந்த மாதிரி ஹீரோயின் அக்காவை கர்ப்பமாக்கி அந்த குழந்தையும் அவன் தான் கொடுத்துருப்பான். அதை சாவையும் அடிக்க அவன் பார்த்துருப்பான். செடி வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அந்த செடியில் ஒரு ஜின் பேய் வந்திருக்கும். அந்த ஜின் பேயை பார்த்துக்கிட்டவன் நம்ம ஹீரோயின் அக்கா. ஆனால் அந்த ஹீரோயின் அக்கா மேலே பிடிச்சிருக்கும் அந்த பேய். அதனால் அந்த குழந்தை உள்ளவளை சாவடிக்க பார்ப்பான் நம்ம வில்லன். உடனே அந்த குழந்தைய சாவடிச்சிடறான். நம்ம ஹீரோயின் கண்ணு துண்டமாக வெட்டி அந்த செடிக்கெல்லாம் போட்டுறான். இவ்வளோ கொடூரமானவன் அந்த சோத்துலேயும் வச்சு அது வெளியே வராத மாதிரி சீலும் வச்சிடுறாங்க. அதனால தான் நம்ம இந்த வில்லனை அந்த ஜென் பேய் இவனை சாவடிக்க பார்த்தது. இந்த வில்லனை அந்த ஜென் பேய் அவனுடைய சாகடிச்சு அவனுடைய உலகத்துக்கு அவனை இட்டுட்டு போயிடுச்சு. இங்கே அந்த ஜென் பேய் அப்படியே மறைஞ்சி மந்திரத்தில் போயிடுச்சு. இங்கே அவங்க அம்மா சம்மதிக்கு வந்து இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.